சென்னை சூளைமேட்டில் மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் 4ஆம் கட்ட பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்போது பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். கூட்டியக்கம் என ஜூலை 27 தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணியை நாம் தொடங்கி இருக்கிறோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வெளியிட்டிருக்கிறோம். இவர்களை வெளியிட்டதோடு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் நான் மேடை பேச்சுக்காக பேசவில்லை, உங்களுக்காக பேசவில்லை, நான் பொதுமக்களை கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் நாங்கள் யாரோடு சேருவோம், யாரோடு சேர மாட்டோம் என்று கொள்கை அடிப்படையில் அறிவித்த ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது மக்கள் நல கூட்டணி மட்டும்தான். பாக்கி யாரும் சொல்லல. பாக்கி எல்லாரும் கதவை திறந்தே வச்சிருக்கிறாங்க. 2 கதவையும் திறந்து வச்சிருக்கிறாங்க. யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் வாங்க, திறந்த வீட்டில் நாய் போடுறது மாதிரி யார் வேணாலும் வரலாம் என்று அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தர் இந்த படிக்கட்டை மிதிக்க தயாரா இல்லை, யாரும் போக தயாரா இல்லை. ஆனா மக்கள் நல கூட்டணி இந்த அணியில் சில கட்சிகளுக்கு இடம் இல்லை. வகுப்புவாத கட்சியான மதவெறியை கிளப்பிக் கொண்டிருக்கிற, மத மோதலை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்துகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மேடையில் இடம் கிடையாது. அதே போல சீரழிந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றுகிற காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த மேடையில் இடம் கிடையாது. அதே போல தமிழ்நாட்டை சீரழித்த திமுகவுக்கு இங்க இடம் இல்லை, அண்ணா திமுகவுக்கும் இடம் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இங்க இடம் இல்லை. இந்த 5 கட்சிக்கும் இடம் இல்லைன்னு சொல்லியாச்சு. எங்க மேடைக்கு நீங்க வராதீங்க, உங்களை சேர்க்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. யாரா அப்படி சொல்லுவாங்களா? இப்படி சொல்றது இல்லையே. எங்கேயாவது 3 சீட்டு தரானா, 5 சீட்டு தரானா, 7 சீட்டு தரானா, அப்படியே இண்டு இடத்துல போந்து அப்படியே போய் கைகோத்து சீட்டை வாங்கிட்டு போயாமல் எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவர்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். 2 கட்சிகளை குறிப்பிட்டு சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரி அவங்களும் ஊழல் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்றாங்க. திமுக அல்லா திமுக ஆட்சி வேண்டும் என்று சொல்றாங்க. அதன் அடிப்படையில் 2 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தோம். அவர்களும் நன்றி சொன்னார்கள். அது சொன்ன நிலையிலே இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி நோக்கம் என்பது ஏதோ இங்க இருக்கிற இந்த 4 கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் நாளைக்கே முதலமைச்சர் ஆகணும், எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், கொள்ளையடிக்கணும், அதுவல்ல நோக்கம். நேர்மையான அரசியல் வேண்டும். முதலில் அரசியல் என்ன வியாபாரம் பண்றதுக்கா? அரசியல் கடைன்னு ஒரு கடை புதுசா திறந்திருக்கீங்களா தமிழ்நாட்டில்? அண்ணா திமுகவும் திமுக அரசியல் கடை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வியாபாரம் செய்யவில்லை. அதற்கு மாறாக தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் சொல்றோம். நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க கட்சிகளை சேர்ந்த பலரை, மாவட்ட செயலாளரை, மற்றவர்களை திடீர்னு நீக்கிறாங்க. மந்திரியை பார்த்தா திடீர்னு நீக்கிறாங்க. ஏன் நீக்கிறாங்க? தவறு செய்கிறார்கள், ஆகவே நீக்கிறாங்க. சரிதானே? அது யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கணும், நீக்கணும். அமைச்சர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சருக்கு உரிமை உண்டு. யார் அமைச்சராக இருப்பது, யார் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று முடிவு செய்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்க நீக்கிறாங்க. அதே மாதிரி கட்சி பொதுச் செயலாளர் என்கிற முறையில் தனது கட்சிகள் தவறு செய்தால் அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். அது சரிதான். அமைச்சர்கள் தவறு செய்தால் முதலமைச்சர் நீக்குவார். முதலமைச்சர் தவறு செய்தால் யார் நீக்குவது? யார் நீக்குவது? நீங்க தான் சொல்லணும். மக்கள் தான் நீக்கணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தவறு செய்தாங்களா, செய்யலையா? கோடியா கொள்ளை அடிச்சாங்களா இல்லையா? வழக்கு நடைபெற்றதா இல்லையா? நீதிமன்றம் தண்டனை வழங்கியதா இல்லையா? அப்புறம் எப்படி திருப்பியும் முதலமைச்சர் வரேன்னு சொல்றீங்க? எப்படி வர்றது? குற்றமற்ற நிரூபிச்சுட்டு வாங்க. சீதை மாதிரி நெருப்புல இறங்கி வாங்க. சரி, இதுதான் இந்த கழுது தான் இப்படி இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு இந்த பக்கமா திரும்பினா அவங்க உடனே நாங்க ஆட்சிக்கு வரோங்கிறாங்க. ஏதோ ஏற்கனவே இல்லாத மாதிரியும் புதுசா வர்றது மாதிரியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நாங்க வந்தால் ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், இப்படி சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்க மனசாட்சி கூசல? மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்னு திமுக முதல்ல சொல்லலாமா? உங்க குடும்பம் அத்தனை பேர் மேலேயும் வழக்கு இருக்க, யார் மேல வழக்கு இல்ல? மரியாதைக்குரிய கலைஞர், நான் இதை சொல்லுகிற பொழுது ஏதோ தனிப்பட்ட முறையில் யார் மீதும் வெறுப்பு கிடையாது எங்களுக்கு. கலைஞரின் மீதோ அல்லது ஜெயலலிதா அவர்களின் மீதோ அல்ல மற்றவர்களின் மீதோ தனிப்பட்ட குரோதம் பார்ப்பவர்கள் அல்ல. எந்த மேடையிலையும் நாங்கள் அநாகரிகமாக பேசியது கிடையாது. நாங்கள் 4 பேரும் பேசியது கிடையாது. தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியது கிடையாது. கொள்கை அடிப்படையில் தான் பேசுகிறோம். கலைஞர் வீட்டில் யார் யார் மேல வழக்கு? கலைஞரின் மனைவி அந்த அம்மா மேல வழக்கு, பாவம் வயசான காலத்தில். கலைஞரின் மகள் மீது வழக்கு, பேரப்பிள்ளைகள் மீது வழக்கு,
கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ன கொள்கை, ஊழலை எப்படி செய்யறதுன்னு கொள்கை பரப்புறதா? கொள்கை பரப்பு செயலாளர் மேல வழக்கு, இத்தனை வழக்கு இருக்கு. மேல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடக்குது. பெரிய கத்தி தொங்குது, தலையில தொங்கிக்கிட்டு இருக்கு, வரிசையா தொங்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய கத்தியா தொங்குது. அங்க எங்களுக்கு வீரவாள் கொடுத்தாங்க. அந்த கூட்டத்தில், வடசென்னையில் நடந்த கூட்டத்தில் போருக்கு செல்லுங்கள் என்று வாழ்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் வீரவாள் கொடுத்தாங்க. என்ன போர்? யார் தலைமை சிவபுரமா, யார் தலைமை சீவரத்துக்கு அல்ல, ஊழலற்ற ஆட்சி அமைப்பதற்கான அரசியல் போராட்டம். இது தேர்தல் திருவிழா அல்ல, பாட்டில் வாங்கி தண்ணி அடிச்சிட்டு திருவிழா பண்றதுக்கு அல்ல, அரசியல் போராட்டம். இந்த அரசியல் போராட்டத்தில் உங்கள் தலை மீது கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக மேலையும் தொங்குது, அண்ணா திமுக மேலையும் தொங்குது. அப்புறம் இன்னொரு கட்சி, அந்த கட்சி ஒரு பையன் புதுசாக நம்ம அரசியலுக்கு வந்த அவர் சொல்றாரு, நான் முதல்வர் ஆனால், அவர் பேரை சொல்லி சொல்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஓபாமா அமெரிக்காவில் என்னமோ பண்ணாரா, நான் என்ன அண்ணா அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காப்புல, ஓபாமா பார்த்து கட்டி தலைவி படமெல்லாம் வந்துச்சு. இங்கே நான் அமெரிக்கா போகல, ஓபாமா நேராக பார்த்ததில்லை, படத்தில் டிவியில் தான் பார்த்துருக்குறேன். அவர் நடந்துக்கிட்டே பேசுவாராம் மேடையில். அதை பார்த்து இங்கே காப்பி அடிக்கிறது தமிழ்நாட்டில். அவர் என்னமோ காதில் ஒன்று மாட்டி கையில் ஒன்று மாட்டி வாய்க்கு நேரம் ஒன்று வச்சுட்டு அவர் பேசுகிறாரு, நான் முதலமைச்சர் ஆனால் முதல் கையெழுத்து போடுவேன், தமிழ்நாட்டில் மது இல்லாத மாநிலமாக உருவாக்குவேன், முதல் கையெழுத்துன்னு திரும்ப 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 சொல்றாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா, அப்படி முதல் கையெழுத்து போடுறேன்னு சொல்றத. ஏற்கனவே 5 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, முதல் கையெழுத்து போட்டீங்க, பச்சையங்கால போட்டீங்க, அது மேல வழக்கு போட்டான்ல. ஏற்கனவே கையெழுத்துக்கு போட்டு வழக்கு சந்திச்சிருச்சு நிக்குது இல்ல, கோர்ட்ல வழக்கு நடக்குது இல்ல, அதை முதல்ல நீக்கிட்டு அந்த வழக்கை சந்திச்சு நான் குற்றம் நிரூபிச்சுட்டு அப்புறமெல்லாம் மறுபடியும் கையெழுத்து போட வரணும். முதல்ல போட்ட கையெழுத்து தலையெழுத்து நல்லா இல்லாமல் போனதுக்கு அப்புறம் நான் முதல் கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் சொல்லுகிற பொழுது இந்த மேடையில் ஊழல் இல்லாத ஆட்சி நாங்கள் சொல்றோம், ஊழல் இல்லாத ஆட்சி எங்களால் அமைக்க முடியும் என்று மிக தைரியமாக சொல்லுகிறோம். இந்த மேடைகள் தலைவர்கள் இருக்கிறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ இருக்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 24 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தொடர்ச்சியா 24 வருஷம். ஒரு வருஷம் இருந்தாலே, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலே 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான். 1 கோடிக்கு ஒரு வருஷம் இருந்தான்னா 24 வருஷம் இருந்தா ஒரு 24 கோடியா பண்ணிருக்கலாம்ல. நான் பொதுமக்களை கேட்கிறேன், வைகோ மேல நீங்க 1000 விமர்சனம் பண்ணுங்க, அவர் ரொம்ப கோபக்காரன்னு சொல்லுங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அவர் லஞ்சம் வாங்கினார்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? விரலை நீட்டி சொல்ல முடியுமா? விரலை நீட்ட முடியுமா? நீட்ட முடியாது இல்ல. அங்க லஞ்சம் வாங்கினாரு, பார்லிமெண்ட் உறுப்பினர் தப்பாக பயன்படுத்தினார் சொல்ல முடியுமா?